பிலீவராக நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொண்டோமானால், உணர்ந்து கொண்டோமானால், அனுதினம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்த்து கலங்க மாட்டோம். மாறாக இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சிரும். ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது, நாம் அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவ சாயல் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் we are God's masterpiece அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. we are created new in Christ என்று ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக நம்ம ஏற்கனவே அவர் முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் இருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் நம்மளால் நற்கிரிகள் செய்கிறவர்களாக நம்ம நடக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வெளியே போயிட்டோம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக நம்ம விழுந்து போயிட்டோம்னா நற்கிரிகள் செய்ய முடியாதவர்களாக நம்ம மாறிடும். அதனால தான் எப்பவுமே மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்.